ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கூல் கிட்ஸ் மாம் சேனல். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேப்பர் கப்பை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம், மதர்ஸ் டேக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். நான் ஒரு 5 பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் கப்பை வந்து ஹாஃபாக வந்து நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கீழே இருக்கிறது வந்து தனியாகவும் மேலே இருக்கிறது தனியாகன்ற மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ இந்த லோயர் ஹாஃபில் வந்து நாம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி ஜிக்ஸாக்காக கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத எடுத்துட்டு இந்த மீதி இருக்க ட்ரையாங்கிள்ஸை வந்து இப்படி கையால் வந்து இப்படி மடக்கி விட்றோம். பார்க்க நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இதே மாதிரி நான் எல்லா பேப்பர் கப்பையும் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே ஒரு இது காமிச்சிருக்கேன் நான். இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கும். அப்புறம் அதை கையால் மடக்கி விட்டுட்டோன்னா நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெடி ஆனதுக்கப்புறம் கையால் ஒரு தடவை எல்லாத்தையும் அமுக்கி விடுங்க. அப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஃப்ளவருக்கு நான் ஒரு பிரைட் ரெட் கலர் வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் பெயிண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் பெயிண்ட் பண்ணுங்கள். கையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பட்டாலும் டக்குன்னு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் பண்ணுறேன். இதை இப்போ கொஞ்சம் காய விடுறேன் நான். நம்ம கட் பண்ண மேலே இருக்கிற போர்ஷன் இருக்குல்ல பேப்பர் கப்பில், அதில் ஒரு ஸ்ட்ரிப்பாக ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு ஹாஃப் அதில் பாதிக்கு குட்டி குட்டியாக அப்படியே வந்து லேயராக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ரெண்டாயிரும். பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் நெருக்கமாக மேலே மட்டும் ஒரு பாதி போர்ஷனுக்கு அந்த லென்த்துக்கு வந்து வரிசையாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஈஸி தான் குட்டீஸ். இந்த பாருங்கள், ஒரு கார்னர்லேருந்து அப்படியே வச்சு ரோல் பண்ண போகிறோம். நான் இந்த பிரிண்டட் போர்ஷனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஒயிட் போர்ஷனை வெளியில் வச்சு ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படினாலும் நீங்கள் பண்ணுங்கள். எப்படினாலும் நம்ம வாட்டர் கலர் தான் பண்ண போகிறோம். இதுனா ஒரு பேட்டர்ன் கிடைக்குன்றதுக்காக நான் இதை இப்படி உள்ளே வச்சு ஒயிட் கலரில் இருக்கிற லேயரை வந்து வெளியில் வச்சுருக்கேன். இப்படி விரலாட்டு அந்த மேலே இருக்கிற இதை வந்து நல்லா விரித்து விடுங்க, எல்லா லேயர்ஸையும். அப்போ ஒரு சின்ன பூ மாதிரி வந்துடும். பாருங்க, அந்த ரெட் பேட்டர்ன் வந்து அதுக்கு இன்னொரு அழகாக கொடுக்குது. இப்போ இந்த கார்னரை வந்து நம்ம ஒரு ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். கம்முனாலும் ஓகே தான், கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 4 ஃப்ளவர்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, சின்ன பெயிண்ட் ப்ரஷ்ஷோடைய அந்த பேக் டிப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லோ கலர் வாட்டர் கலர் வச்சு நான் டாட்ஸ் வைக்க போகிறேன். இது இல்லைனாலும் நீங்கள் வந்து பட்ஸு இல்லைன்னா டூத் பிக் வச்சு கூட நீங்கள் வந்து இது வைக்கலாம். எப்படியும் நம்மள்ட்ட அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து
பேக் சைடில் இப்படி டிப் பண்ணி அந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிள் ஃபுல்லாக நான் டாட்ஸ் வைக்கிறேன். ஒரே சைஸில் தான் அந்த டாட்ஸ் இருக்கணும்னு இல்லை. ஸோ உங்கள் சாய்ஸ் தான். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து செய்கிறேன். இதை கொஞ்சம் வந்து ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம அந்த சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதில் வந்து நான் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் பண்ணிவிட்டு நான் அதை வந்து காய வச்சிடுறேன். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஒரு ஒயிட் சார்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதில் நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணுங்கள். நடுவில் நடுவில் அந்த எல்லோ ஃப்ளவர்ஸையும் கொண்டு வந்து வைங்க. ஒன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு இல்லை கம்மை வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த இடத்துல. ஃபெவிகால் கம் தடவும் போது அந்த ஃப்ளவருடைய பேக் சைடில் அந்த பேப்பர் கப்போடைய அந்த சர்க்கிளில் தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா அந்த கேப் இருக்கும். ஸோ அதில் லைட்டாக தடவிட்டு அப்படியே வைங்க, ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ இன்னொரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு அதை வந்து வெர்டிக்கலாக வந்து ஹாஃப் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுடைய ஃப்ளவர் வாஷோடைய ஹோல்டராக வந்து நான் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு டார்க் ப்ரௌன் கலர் வாட்டர் கலர் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து கலர் பண்ணிடுறேன். கலர் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு ஃபெவிகால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அந்த இடத்துல. இப்போ லைட் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு பின்னாடி வந்து அந்த பொக்கேயில் இருக்கும்ல அந்த மாதிரியா. ஃபஸ்ட்டு எல்லா பெரிய ஃப்ளவர்ஸையும் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ப்ரௌன் பேப்பர் கப்புக்கு லிங்க் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் அங்கங்கே கர்வ்ஸ் கொடுத்து இல்லை சர்க்கிளாக ப்ராடாக தின்னாக எப்படி பேட்டர்ன் வேணுனாலும் நீங்கள் கொடுங்க. அது க்ரீன் கலரில் கொடுக்கும்போது அழகாக தான் வரும். இந்த மோஸ்ட்லி அந்த ஒயிட் கலரை வந்து கவர் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருங்க. ஓரளவுக்கு அந்த ஒயிட் கேப்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய ஃப்ளவர்ஸ் பக்கத்தில் நான் லீஃப் பேட்டர்னுக்கு வரைகிறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நான் வரைஞ்சிடுறேன். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரீன் கலர்லேயே வேறு வேறு ஷேட்ஸ் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோயிஷ் க்ரீன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அங்கங்கே நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன் வேறு வேறு ஷேடை வந்து. இந்த பாருங்கள், இப்போ இந்த லைட் க்ரீனில் வந்து நான் டார்க் க்ரீன் வச்சு இந்த லீஃபை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நான் எடுத்து திரும்ப வந்து அந்த
பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். அங்கே பாருங்கள் எல்லோ இருக்கும், அங்கங்கே டார்க் க்ரீன் இருக்கும், லைட் க்ரீன் இருக்கும், ஆலிவ் க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஷேட் கொண்டு வந்து பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நம்மளுடைய ஃப்ளவரில் வந்து அந்த க்ரீன் பட்டுருந்துச்சுன்னா திரும்ப வந்து அந்த ரெட் கலரால் அதை கரெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ரௌன் கப் வந்து சும்மா ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே மாதிரியே ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் டாட்ஸ் பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் ஒரு லைன் கொண்டு வந்துட்டு கீழே நடுவில் வந்து நல்லா பிளாங்காக இருக்கிற இடத்துல நம்மளுடைய மெசேஜ் கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்கன்னா ஹாப்பி பர்த்டே கொடுங்க, மதர்ஸ் டேக்குன்னா ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி உமன்ஸ் டே, இல்லை பெஸ்ட் விஷஸ், உங்களுடைய மெசேஜ் என்னதோ அதை வந்து அங்கே எழுதி கொடுங்க. இதை வந்து நம்ம கார்ட்போர்டில் ஒட்டி நம்ம வந்து வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இல்லை இதுவே வந்து ஒரு சார்ட்டில் ஒட்டி நம்ம க்ரீட்டிங் கார்டு மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம். நான் வந்து அந்த எல்லோ ஃப்ளவருக்கு நடுவில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கட்டும்னு ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அதை நான் காமிக்கல. நம்மளுடைய டிஐஒய் பேப்பர் கப் கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.